கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பார்சல் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான வாரத்தின் முதல் நாளிலே, கர்த்தர் உயிர்த்தெழுந்த இந்த பரிசுத்த நாளிலே, இது கர்த்தருடைய நாள், இதுல களி கூர்ந்து மகிழ கடவுள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறவனமாக மீண்டும் ஒரு ஆராதனையை காணொளியின் மூலமாக ஆராதிக்க திருச்சபையின் விசுவாசிகள் அவரவருடைய இல்லங்களிலே கூடியிருந்து சரீரத்திலே ஆங்காங்கே குடும்பங்களாய் இருந்தாலும் ஆன்மாவிலும் சிந்தையிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு மனமுடையவர்களாய் உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க கொடுத்தது நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானாதி வானங்களிலே சர்வ வல்லவராய், சர்வ இடங்களிலும் வியாபித்திருக்கிறவராய், சர்வ ஞானம் படைத்தவராய், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிற தெய்வத்தை துதிக்கும் ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்தீர். ஆராதிக்கும் பாக்கியத்தை தந்தீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையை நீர் ஆட்கொள்வீராக. உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவை தருவீராக. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல்களால் ஆலயம் நிறைந்திருந்தது போல ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல்களால் நிறைந்திருக்கத்தக்கதாக, உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவை ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும்படியாய் ஆராதனை வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் அமர்ந்திருப்பதற்கு தடையாயிருக்கக்கூடிய எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் கூட ஒருமுறை அறிக்கையிடுகிறோம். ஈசோபினால் கழுவி எங்களை சுத்திகரியும் என்று சொல்லி தாவீது செபிக்கிறது போல சுவாமி, உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் வெண்மையாவோம். ஆண்டவரே, அந்த அனுபவத்தோடு கூட பரிசுத்த நிலைமைகளை பரிசுத்தரை ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு நீர் பொழிந்தருளும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்திருந்து தேவனுடைய நாமனிக்காக ஆராதனையின் ஆரம்பத்திற்கென்று பாமாலைகளிலே 123 பாமாலை பாடுவோம். 123 பாமாலை. இப்போதும் போர் முடிந்ததே, சிறந்த வெற்றி ஆயிற்றே என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. இப்போது போர் முடிந்ததே, சிறந்த வெற்றியாயிற்றே, கம்பீர ஸ்துதி செய்வோமே. Hallelujah. கொடூர சாவை மேற்கொண்டார், பாதாள சேனையை வென்றார், நம் ஸ்தோத்திர பாட்டை பெறுவார். ஹல்லேலூயா. இந்நாள் எழுந்த வேந்தரே, என்றைக்கும் அரசாளுமே.
எல்லாரும் உம்மை போற்ற நீர் மரித்துயிர் திருக்கிறீர். சாகாத ஜீவன் அருள்வீர். ஹல்லேலூயா. நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 19. சங்கீதம் 19. The passage for our responsive reading today is taken from Psalm 19, that is 1:9. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களில் ஒரு மனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்துக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்னைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. நாம் யாவரும் இணைந்து விசுவாச பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சரள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய வரைவரணக்குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்வரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திவிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுநீரன் அறையுண்டு மறித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாளிலே மறித்தொடுத்து உயிர்த்தெழுந்தார். பரமடத்தில் ஏறி சரள பிதாவாகி தேவன் வருவார் சுபிற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரி மறித்தவரை நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் இருக்கிற பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவான அப்போஸ்தல திருச்சபையும் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலும் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அதே மறுபடியும் ஜெப நிலையில கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஒரு வாக்குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவர்களே. ஆமேன். இந்த அருமையான வேளையிலே திருமுறை வேத பகுதி வாசிக்க கேட்கும் முன்பாக பிறந்த நாட்களை நான் வாசிக்கிறேன். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறவர்கள் இன்றைக்கு 19ஆம் தேதி மிஸ்டர் ரத்னதாஸ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். அதே நாளில் இன்றைக்கு மிஸ்டர் வி ஞானராஜ் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 21ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஜேம்ஸ் மைக்கேல் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 22ஆம் தேதி
பேபி சாரா விக்டர் தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறாள். 23ஆம் தேதி மிஸ்டர் ஜே தர்மராஜ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாக அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் தீர்க்க ஆயுசையும் சுகபலத்தையும் தந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். காலங்களும் உடையது, வேலைகளும் உடையது. எங்களுடைய காலங்களை தம்முடைய கரத்திலே வைத்து நமக்கு சித்தமான பிள்ளைகளுக்கு அவைகளை ஆசீர்வாதமாக கொடுக்கிறீர். அதற்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி இன்றைக்கும் இந்த வாரத்திலும் தங்களை பிறந்த நாட்களை காண்கிற இந்த தம்முடைய பிள்ளைகளுக்காக உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவைகளை சொல்ல போனால் 1000 நாவுகள் இருந்தாலும் உம்முடைய துதியை சொல்லி போதாதை கர்த்தாவே. அத்தனை நன்மைகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர். இதேபோல அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற இந்த புதிய வருஷத்தையும் கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டி தீர்க்காயுசையும் சுகபலத்தையும் இகவர நன்மைகளையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரீருடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் மேல் பொழிந்தருளும்படியாக உம்முடைய கிருபையின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். இன்னைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. Luke chapter 24 verses from 13 to 35. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரயோத்திரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிதா பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின பொழுது
நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்பது. நாம் இப்பொழுது வேத பாடத்தை ஆங்கிலத்திலே வாசிக்க கேட்போம். The Bible portion taken for today is Luke chapter 24 verses 13 to 35. Luke chapter 24 verses 13 to 35. Now that same day, 2 of them were going to a village called Emmaus, about 7 miles from Jerusalem. They were talking with each other about everything that had happened. As they talked and discussed these things with each other, Jesus himself came up and walked along with them, but they were kept from recognizing him. He asked them, "What are you discussing together as you walk along?" They stood still, their faces downcast. One of them, named Cleophas, asked him, "Are you not the only one visiting Jerusalem who does not know the things that have happened there in these days?" "What things?" he asked. "About Jesus of Nazareth," they replied. "He was a prophet, powerful in word and deed before God and all the people. The chief priests and our rulers handed him over to be sentenced to death, and they crucified him. But we had hoped that he was the one who was going to redeem Israel. And what is more, it is the 3rd day since all these took place. In addition, some of our women amazed us. They went to the tomb early in this morning, but didn't find his body. They came and told us that they had seen a vision of angels who said he was alive." Then some of our companions went to the tomb and found it just as the women had said, but they did not see Jesus. He said to them, "How foolish you are, and how slow to believe all that the prophets have spoken. Did not the Messiah have to suffer these things and then enter his glory?" And beginning with Moses and all the prophets, he explained to them what was said in all the scriptures concerning himself. As they approached the village to which they were going, Jesus continued on as if he was going further. But they urged him strongly, "Stay with us, for it is nearly evening. The day is almost over." So he went in to stay with them. When he was at the table with them, he took bread, gave thanks, broke it, and began to give it to them. Then their eyes were opened and they recognized him, and he disappeared from their sight. They asked each other, "Were not our hearts burning within us while he talked with us on the road and opened the scriptures to us?" They got up and returned at once to Jerusalem. There they found the 11 and those with them assembled together, and saying, "It is true, the Lord has risen and has appeared to Simon." Then the 2 told what had happened on the way and how Jesus was recognized by them when he broke the bread. Here ends the verse. Praise be to the Lord. ஜெபம் செய்வோம். நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களிலே ஜெப நிலையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே நாம் தெரிவிப்போம். என்றால் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறவனமாக நாம் அவரிடத்திலே ஜெபத்தை கேட்கிறவரிடத்திலே வந்திருக்கிறோம். ஆகவே அவர் ஜெபத்தை கேட்கிறவர் ஆகையால் ஜெபத்தை கேட்கிறவரால் மாத்திரம் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய முடியும் என்பதை விசுவாசித்து ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவை, இந்த கால வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே திருச்சபையின் விசுவாச குடும்பங்களாய் அவரவர்களுக்கு ஆண்டவர் வசிக்க கொடுத்திருக்கிற இல்லங்களிலே
நாங்கள் கூடி இந்த பரிசுத்த நாளை ஆசரிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையாகிய ஜெப வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, நீர் ஜெபத்தை கேட்கிறவராகவே மாம்சமான நாங்கள் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களோடு கூட. சுவாமி, இந்த நல்ல நாளிலே முதலாவது எங்களுடைய வாழ்விலே நீர் செய்த நன்மைகளுக்காக உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறீர். சுவாமி, ஆண்டவரே, எங்களுக்கு உண்ண உணவும், இருக்க உறைவிடமும், ஆண்டவரே உடுக்க உடையும், சரீரத்திலே நல்ல சுகபலனும் ஜீவனும் தந்திருக்கிறீர். சங்கீதம் 4 வாசிக்கிற வண்ணமாக அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கணும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். கர்த்தாவே, நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன். நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். உலகம் தரக்கூடாத சமாதானம், உலகம் தரக்கூடாத சந்தோஷம், உலகம் தரக்கூடாத சுக வாழ்வை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, ஆகவே இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் இருக்கிற இல்லங்களிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதிக்க ஆராதிக்க கூடியிருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சுவாமி, இது போக ஆண்டவரே, ஒருவேளை எங்களை விட ஆண்டவரே இன்றைக்கு வியாதியினாலே பலகீனங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அவர்களை விட நாங்கள் நல்லவர்கள் அல்ல சுவாமி. ஆனாலும் உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவும் கிருபையும் இரக்கங்களும் கிடைத்தது. உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைத்தது. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால நாளிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் உமக்கு தெரியும் சுவாமி. மீண்டும் உலகம் முழுவதும் ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய இந்த தேசத்திலும் ஆண்டவரே இந்த நோய் தொற்று பரவி வருகிறதுனாலே சுவாமி, ஆண்டவரே இன்றைக்கு மறுபடியும் லாக்டவுன் ஆகியிருக்கிறதை, ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். ஆகவே உம்முடைய ஆலயமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே, பரிசுத்த ஸ்தானத்திலே வந்து ஆராதிக்க முடியாத ஒரு நிலைமையில நாங்கள் காணப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் எங்களுடைய நிலைமை அறிந்த தேவன் சுவாமி. இந்த நிலைமை மாறி போகத்தக்கதாக ஆண்டவரை கர்த்தர் இடைபடவில்லை என்றால் இது மாறாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்றால் நீர் ஒருவரே சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன், சகலத்தையும் ஆளுகிறவர், சகலத்தையும் தன்னுடைய கரத்திலே இன்றைக்கும் ஆண்டவரே நீர் கரத்திலே வைத்து ஆட்சி செய்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, சகலம் உமக்கு கீழ்ப்படுகிறதே சுவாமி. ஒருவேளை இந்த காரியத்தை கர்த்தர் ஏன் அனுமதித்தீர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் உலகம் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறேன் அறிந்திருக்கிறீர். உலகம் முழுவதும் இந்த நோய் தொற்றினாலே அழிவை கண்டு கொண்டிருக்கிற நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆகவே இந்த நிலைமை கர்த்தர் சீக்கிரத்திலே ஆண்டவர் நீர் மாற்றி போடுகிறாக. இந்த உபத்திரவம் அதிசீக்கிரம் நீங்கிவிடத்தக்கதாக நீர் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இந்த உலகத்தையும் எங்கள் இந்திய தேசத்தையும் உங்களுடைய விசேஷித்த கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த நோய் தொற்றினாலே உலகம் முழுவதிலும் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள், 2 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 20 லட்சம் ஜனங்களுக்கு 23 லட்சத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் மரித்து போனார்கள் சுவாமி. இந்திய தேசத்திலே கிட்டத்தட்ட 13,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆல்மோஸ்ட் 14ஆக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, 454 பேருக்கு மேலாக மதிக்கப்பட்டதாக கடைசியாக கேள்விப்பட்டோம். இப்படி ஆண்டவரே எங்கள் தேசமும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை சுவாமி, உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நீர் காத்திருவீராக, நீர் எங்களை தப்புவிப்பாராக, நீர் எங்களை ஏந்துவீராக, நீர் எங்களை சுமப்பீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக நோய் தொற்று உள்ளவர்களுக்கு சீக்கிரத்திலே அதிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. மரித்து போனவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலை தாரும் சுவாமி. மீண்டும் அப்படிப்பட்ட மரணங்கள் ஏற்படாதபடி கர்த்தர் காக்க உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அரசாங்க அதிகாரிகள், தலைவர்கள், தேச பிதாக்கள், தேச தலைவர்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள், ஆண்டவரே எங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் மற்றும் எங்களுடைய மாநில அரசாங்கங்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள், இன்னும் அரசாங்க ஊழியர்கள், ஆண்டவரே இன்னும் சமூக ஆர்வலர்கள், இன்னும் ஆண்டவரே அவர்கள் எடுக்கக்கூடிய இதை தடுப்பதற்கென்று எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள், மருத்துவர்கள், மருத்துவ பணியிலே ஈடுபடுகிற மற்ற எல்லா ஆண்டவரே மெடிக்கல் பர்சனாலிட்டிஸ், ஆண்டவரே அதுல உதவி செய்கிற உதவியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், நர்சஸ் என்று சொல்லி எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எல்லாருக்கும்
தேவையான பாதுகாப்பை தந்து அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் பாதுகாப்புல ஈடுபட்டிருக்கிற எல்லா போலீஸ் பர்சனாலிட்டிஸ்க்காக, ஆண்டவரே செக்யூரிட்டி பர்சனாலிட்டிஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இன்னும் காவலர்களுக்காக, ஆண்டவரே இன்னும் மற்ற பாதுகாப்புல ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இன்னும் இந்த ஆண்டவர் சிச்சுவேஷன்ல, இந்த சூழ்நிலையில ஆண்டவரே எங்களுக்காக, இந்த சமூக இடைவெளிக்காக அவர்கள் முயற்சி எடுக்கக்கூடிய அல்லது ஈடுபட்டிருக்கிற எல்லா அரசாங்க அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், தன்னார்வ தொண்டாளர்கள் எல்லாருக்காக செபிக்கிறோம் சுவாமி. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாப்பை தாரும். சீக்கிரத்தில் இந்த நிலைமை மாறி போகத்தக்கதாக ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். நோய் பரவுவது தடுக்கப்படத்தக்கதாக தேவரீர் உதவி செய்கிறாக. மாத்திரமல்ல, இந்த சூழ்நிலையில வீடுகளின்றி, உணவின்றி, தண்ணீரின்றி, தங்கும் இடமின்றி தவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் எல்லாருக்காக செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் எல்லாருக்கும் தேவையான ஆறுதலை தாரும், சமாதானம் தாரும், உணவு தாரும், உறைவிடம் தாரும், தண்ணீர் தாரும் சுவாமி. அவர்களுக்கு நோய் தொற்று பரவாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்படி ஆண்டவரே, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பட்டினியினால் கூட சாவு ஏற்படாதபடி எல்லாருக்கும் ஆகாரம் கிடைக்கப்பட தேவன் கிருபை தாரும். இதற்காக எடுக்கப்படுகிற எல்லா அரசாங்க உதவிகளும் அவர்களை போய் சேர ஆண்டவர் நீர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரை மீண்டும் இந்த ஆராதனை வேளையில எங்களுடைய திருச்சபையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை பாதுகாத்து வந்திருக்கிறீர், அதற்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் உடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தேவரீர் தாமே நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. கடந்த வாரத்திலும் உடைய பரிசுத்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நாங்கள் இல்லங்களிலே இருந்து கொண்டாட ஆண்டவர் உதவி செய்து அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் ஆராதனையும் உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். யாவரையும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை யாவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய சிலுவை என்னும் அடைக்கலத்திற்குள்ளாக வந்தவர்களை நீர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறீர். உம்முடைய அடைக்கலத்தில் வைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியை நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய செட்டைகளின் நிழலை வைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியை செபிக்கிறோம் சுவாமி. நாளில் எங்களுடைய மிஷனரி தாமஸ் தக்ரான்வாருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியர்களை கர்த்தர் பலத்த கிரியைகளை நீ நடப்பிக்க ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நாளில் ஆண்டவரே, உடைய வசனத்திற்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். உடைய மெல்லிய சத்தத்திற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். வசனங்கள் ஒவ்வொன்றும் கேட்கிற அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, பிரயோஜனமாக இருக்க, கேட்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்வில் அவைகளை செயல்படுத்தி ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் நெருங்கி சேரத்தக்கதாக இந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். இந்த வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தைகள் சுவாமி ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்தட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும் என்று சொல்லி உடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்களோடு கூட கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்தளிக்க என் தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பான வாழ்த்தலையும் ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. நாம் பரிசுத்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடி சுமார் 1 வாரங்கள் ஆகுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை நியமித்ததன் அடிப்படையில அருமையான இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த அந்த அருமையான பண்டிகையை நாம் சந்தோஷமாக ஆசரித்தோம் அவருடைய இல்லங்களிலே. நாளின் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். அதற்காக என் தேவனை நாம் ஸ்தோத்திரித்து, அதன் தொடர்ச்சியாக கடந்த வாரத்தில் நாம் கேட்ட செய்தியின் தொடர்ச்சியாக இந்த நாளிலே ஒரே ஒரு சத்தியத்தை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க நான் விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் லூக்கா 24ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களின் அடிப்படையிலே நாம் ஆண்டுடைய வசனத்தை தியானித்தோம், ஆண்டுடைய செய்தியை கேட்டோம். 5ஆம் வசனத்திலே, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நாம் அநேக வேளைகளை உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிடத்துல எப்படி தேடுகிறோம், எப்படி வேதாகமத்திலே தேடினார்கள் என்பதை கடந்த வாரத்தில் தியானித்தோம். பின்பாக உயிரோடு இருக்கிறவரை எப்படி உயிரோடு இருக்கிறவரிடத்தில் நாம் தேட வேண்டும் என்று சொல்லி
ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்தளித்தேன். 4 காரியங்களை பகிர்ந்தளித்தேன். முதலாவது கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக, இரண்டாவது அவரை ஆராதிப்பதன் மூலமாக, மூன்றாவது அவரோடு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்து வருகிற அதிசயங்கள் மூலமாக, நான்காவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்று சொல்லி நாம் தியானித்தோம். The first thing we meditated last week was through the word of God and in the worship and through the wonders of the Lord and through the water of life, we are able to look for the resurrected one among the living, or the living among the living. ஆக 4 காரியங்களை தியானித்தோம். ஆக இந்த 4 காரியங்களின் மூலமாக உயிர்த்தெழுந்தவரை உயிரோடு இருக்கிறவைகளிடத்தில் நாம் தேட முடியும், தேடு அவரை தரிசிக்க முடியும் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். இந்த நாளில் முதல் கருத்தை சற்று ஆழமாக சிந்தித்து கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக உயிரோடு எழுந்திருக்கிற இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய கண்களால் தரிசிப்பதற்கு நான் உதவி செய்ய உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். I would like to help you in looking for the living Lord or resurrected Lord through the living word of God. கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக. கர்த்தருடைய வசனத்தை குறித்து உங்களுக்கு சில ஒரு முன்னுரைகளை சொல்லிவிட்டு தொடர்ந்து அது எப்படி நாம் அதை அறிந்து கொள்ள முடியும் அல்லது ஆண்டவரை தரிசிக்க முடியும் உயிருள்ளவராக இந்த உயிருள்ள வசனங்கள் மூலமாக என்பதை நாம் புரிந்து கொள்ள முற்படுவோம். முதலாவது நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய இந்த வேதாகமும் உங்கள் யாவருக்கும் தெரியும். புதிய ஏற்பாட்டு விசுவாசங்களாகி நீங்கள் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வசனத்தை கோர்த்து நம்முடைய கரங்களிலே ஒரே புஸ்தகமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பைபிள் என்று பெயர். ஆங்கிலத்திலே அல்லது தமிழிலே திருமறை என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்திலே லத்தீன் மொழியிலே பிப்ளியோன் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே பைபிள் என்று சொல்லி இதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? புத்தகம் என்று சொல்லி அர்த்தம். இதை ஹோலி பைபிள் என்று சொல்லுகிறது. பரிசுத்த திருமறை என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இது பரிசுத்த புஸ்தகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்திலே ஜீவன் இருக்கிறது. It has got life. The book has got life. The Biblion has got life. இது உயிரோடு இருக்கிறதுனாலே நம்மோடு கூட பேசுகிறது. நம்முடைய கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. நமக்கு உயிர் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே இது ஜீவனுள்ள புஸ்தகம் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வேதத்தின் எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். If you read the book of 2 Timothy chapter 3 verse 15 and 16, it says, and 2 Peter 1:21 it says, all the scriptures are inspired by God, inspired by the Spirit of the Lord. ஆகவே இது ஆண்டவரால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தை 40 ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரே புஸ்தகம், ஆனால் 40 வித்தியாசமான ஆத்தர்ஸ் அல்லது ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். சாதாரண விவசாய குடிமகன் முதல் கொண்டு மீன்பிடி தொழிலாளர்கள் முதல் கொண்டு அறிவாளிகள், மருத்துவர்கள், தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள் என்று சொல்லி சமூகத்தின் தாழ் மட்டத்தில் இருந்தவர்கள் முதல் கொண்டு உயர்ந்த மட்டத்தில் இருந்தவர்கள் வரை எழுதின புஸ்தகம். இப்படி பலரால் தேவ ஆவியானவருடைய அருளால் அவர்கள் கர்த்தருடைய வசனங்களை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் ஆவியானவர் அருள அதை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுல என்ன விசேஷம்? 40 பேர் வித்தியாசமான நிலைமையில இருந்து எழுதினாலும்
வித்தியாசமான காலகட்டத்திலும் எழுதினார்கள். அப்படி எழுதினாலும் கூட ஆதியாகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரே கருத்தியலை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. என்ன கருத்தியல்? கிறிஸ்து என்கிறதான கருத்தியல் ஒரே ஒரு கருத்தை வலியுறுத்துகிறது. ஆக என்ன கருத்து? கிறிஸ்து என்கிற ஒருவரை மாத்திரம் போக்கஸ் பண்ணி அது எழுதியிருக்கிறது. Word of God is written by 40 authors, the people of different categories, from ordinary men to kings, and they have written this book in different historical period, different years. இப்படிப்பட்ட கர்த்தருடைய வசனம், and it focuses only one theme. It has got only one theme, that is Christ the Savior himself. If you Google, you'll find out the information about or the things that are prophesied in the Bible, and each book from Genesis to New Testament, you will find the reference about Christ, and Christ is the key theme or central theme of this Bible. அப்படிப்பட்ட விசேஷித்தம் நிறைந்தது. It is called testaments. There are two testaments, Old Testament and New Testament. What is testament? It is covenant. It is covenant between God and man. The word itself has got a covenant that is made between God and man. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கிற உடன்படிக்கை தான் இந்த பழைய ஏற்பாடு அல்லது புதிய ஏற்பாடு, ஆங்கிலத்தில் டெஸ்டமென்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உடன்படிக்கை. ஆக இந்த உடன்படிக்கை புஸ்தகத்தை ஆண்டவர் நம்முடைய கைகளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அதற்கு ஜீவன் இருக்கிறது. என்றால் ஜீவன் உள்ள தேவனுடைய வாயிலிருந்து உருவான வார்த்தைகள் அவைகள். ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து உருவான வார்த்தைகள் அவைகள். இதுல இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில ரெஃபரன்ஸ் மாத்திரம் கொடுக்கிறேன். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். சங்கீதம் 16 ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவரை குறித்து ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அவரை குறித்து ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That means you cannot kill him, you will just bruise his feet, but he will bruise your head. அப்படிதான் சாத்தானை ஆண்டவர் வென்று உயிர் தெழுந்தார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக மனிதன் பாவம் செய்த அப்பொழுதே நமக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார் அவருடைய உயிர் தெழுதலை குறித்து. அடுத்தாக தொடர்ந்து வரும் என்றால் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளிலே சங்கீதம் 16ஆம் அதிகாரம், இதை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 8ஆம் வசனத்தில இருந்து 16ஆம் வசனம் வரை நீங்கள் வீடுகளிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தமது சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாட்களாய் இருப்பார் என்று சொல்லி அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அங்கே அக்னியிலே சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ போடப்படும் பொழுது அவர்களோடு கூட உலாவின 4வது ஒரு நபரை குறித்து சொல்லும் பொழுது அவர் மனுஷ குமாரனுக்கு தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அந்த அக்னியினால் அவரை மரணத்துக்கு உட்படுத்த முடியாது என்று சொல்லி அவருடைய உயிர்த்தெழுதலை அங்கே உணர்த்தி இருக்கிறதை பார்க்கிறோம். மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக இப்படி அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து
அநேக பழைய ஏற்பாட்டையும் கர்த்தருடைய வசனங்கள் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அவரை குறித்து கோர்வையாய் சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இது ஜீவனுள்ள புஸ்தகம், ஜீவன் உள்ளவருடைய புஸ்தகம், ஜீவன் உள்ளவருடைய வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக இந்த கர்த்தருடைய வசனங்கள் மூலமாக மாத்திரம் உயிர்த்தெழுந்தவராக நாம் தரிசிக்க முடியும், காண முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக இந்த புஸ்தகத்தின் மூலமாக எப்படி அவரை உயிர்த்தெழுந்தவராக நாம் காண முடியும் என்பதை நாம் புரிய முயற்சிக்கிறோம். அதே போல இந்த வேதாகமத்தை குறித்தான அநேக விளக்கங்களை இன்னும் அதிகமாக நான் உங்களுக்கு ஆழமாக சொல்ல முடியும். ஆனால் அதற்கு நமக்கு சமயம் இல்லாததுனால நாம் நேரடியாக செய்திக்குள்ளாக கடந்து செல்ல ஆசிக்கிறேன். 3 முக்கியமான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது அல்லது அனுபவிக்க முயற்சிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த கர்த்தருடைய வசனங்கள் மூலமாக ஜீவனுள்ள தெய்வத்தை அல்லது உயிரோடு இருக்கிறவரை நாம் உயிரோடு இருக்கிற இந்த அருமையான வேதாகமத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவது ஆதாரங்கள், the evidences for his resurrection. The evidences for his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கான ஆதாரங்கள் என்ன? ஒருவேளை 10 விதமான ஆதாரங்கள் இருக்கிறது. நான் 10 விதமான ஆதாரங்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க விரும்பவில்லை. 3 ஆதாரங்கள். There are 10 evidences I can share with you, but due to the time limit, I'd like to share only 3 evidences, and I'd like to put before 3 evidences before you. 3 விதமான ஆதாரங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது வெறுமையான கல்லறை, the empty tomb. அன்றைக்கு அருமையான ஸ்திரீகள் அதிகாலையிலே வாரத்தின் முதல் நாளிலே எழுந்திருந்து அவருடைய கல்லறையிடத்திலே அவர்கள் சென்று போய் பார்த்த பொழுது கல்லறை திறந்திருந்தது. அந்த woman in the early morning, they just went to the tomb to see the Lord's body, but when they arrived there, it was open. When they entered into the tomb was empty. There was no body of Christ because he is risen. அவர் எழுந்திருக்கிறார். உயிரோடு கூட எழுந்திருக்கிறதுனால கல்லறையில அவருக்கு வேலை இல்லை. ஆக அந்த கல்லறை வெறுமையாகத்தான் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே அது திறந்து வெறுமையானதாக வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். They found the tomb empty without the body of Christ. And to eradicate that fact, to destroy that fact, அந்த அருமையான உயிர்த்தெழுதலை மறைப்பதற்காக என்ன செய்தார்கள்? அங்கே இருக்கக்கூடிய சர்ச் அபிஷியல்ஸ், அருமையான வேதபாரர்களும் பரிசேயரும் பிலாத்தினிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை கேட்டவுடனே, அவன் உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டவுடனே அவருடைய சீஷர்கள் களவாய் அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று அவர்கள் சொல்லி அதை வரலாற்றிலே இன்றைக்கு வரை யூதர்கள் நம்பும்படியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஓகே, அப்படி களவாய் எடுத்து போய் விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் அரசாங்க அதிகாரிகளாயும் சபையின் அதிகாரிகளாயும் அல்லது மத குருக்களாயும் இருக்கிறதுனால அவர்கள் சரீரத்தை தேடுவதற்கு முயற்சித்ததாக எங்கேயுமே வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. முயற்சித்தாலும் அவர்களுக்கு கிடைத்திருக்காது என்பது அவர்களுக்கு தெரியும் என்றால் அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். ஆக முதலாவது எவிடன்ஸ் என்ன என்று சொல்லி பார்த்தோம், ஆதாரம் என்று சொல்லி பார்த்தீர்கள் வெறுமையான கல்லறை என்றால் அவருடைய மரித்த சரீரம் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார். இரண்டாவதாக சாட்சிகள் முக்கியமான ஒன்று. Eyewitnesses. The second one is eyewitnesses. The first one is empty tomb. The second one is second evidence is eyewitnesses. The first eyewitness for his resurrection was a woman.
why did God chose a woman to be the first eyewitness for the resurrection? ஏன் ஆண்டவர் ஒரு பெண்மணியை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நாம் நம்மை கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். ஒருவேளை ஏன் முதலாவது ஆண்களுக்கு அதை வெளிப்படுத்தவில்லை அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து? அவர்களை ஒரு ஆதாரமாக வைத்திருக்கிறார். நீங்கள் என்னுடைய பின்னணித்தை பார்க்கும் பொழுது இவரது பாரம்பரியத்திலே பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. The women were not given importance in Jewish culture. They were considered as the least one. அவர்களை ரொம்ப கீழ்மட்டத்திலே அவர்களை வைத்திருந்தார்கள் யூத பாரம்பரியத்திலே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களுடைய நியாய ஸ்தானத்திலும் பெண்களுடைய சாட்சி எடுபடாது. பெண்களுடைய சாட்சி எடுபடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஒரு பெண்ணை தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு என்ற சாட்சியாக ஏற்படுத்தினார். முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார், முகமுகமாய் தரிசனமானார். காரணம், ஒருவேளை அந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடைசியாக ஒரு நியாயஸ்தானத்தில் ஒரு சாட்சி, ஒரு குற்றத்திற்கு சாட்சிகள் கிடைக்கவே இல்லை என்றால் கடைசியாக தேடுகிற ஒரு சாட்சி பெண்களின் சாட்சி. யூதர்களுக்கு அது வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படி கடைநிலையில் இருக்கக்கூடிய சாட்சியை உடைய அல்லது சாட்சியை நம்புகிற அந்த ஒரு ஜனக்கூட்டத்திற்கு ஆண்டவர் ஒரு பெண்ணை சாட்சியாக ஏற்படுத்தினார். அது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஐ விட்னஸ், அது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சாட்சி என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆகவே முதலாவது பெண்ணை ஒரு ஐ விட்னஸாக அல்லது சாட்சியாக ஏற்படுத்தினார் மகதலேனா மரியாளை. அதற்கு பின்பாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? யார் யாருக்கு அவர் காட்சி கொடுத்தார், யார் யார் அவரை உயிர்த்தெழுந்தவராக தரிசித்தார்கள்? பேதுரு தரிசித்தார், எம்மாவுக்கு சென்ற சீஷர்கள் தரிசித்தார்கள். இன்னும் அருமையான சீஷர்கள் 11 பேருக்கும் ஆண்டவர் காட்சி கொடுத்தார். பின்பாக 150 பேருக்கு காட்சி கொடுத்தார். பவுலுடைய சொல்கிறார் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே, அகால பிறவியாகிய எனக்கும் கடைசியாக தரிசனமானார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்படி அவரை உயிர்த்தெழுந்தவராக சாட்சி பகிர்கிற அருமையான சீஷர்கள். ஆக ஒரு உயிர்த்தெழுந்தருக்கு ஐ விட்னஸஸ் இருக்கிறது. அது வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். வேதாகமும் அதை குறித்து சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். 4ஆவதாக the personal experiences, தனிப்பட்ட அருமையான அனுபவம். அநேகருக்கு தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. அதுல சொல்ல போனால் மரியாளுக்கு தனிப்பட்ட அனுபவம். அவளை ஆண்டவர் தனக்கு முன்பாக இருந்து கூட அவளால் நம்ப முடியவில்லை. In the personal experiences, when the Lord appeared to many people, even though they were able to see the Lord, they were not able to recognize who he was. That's got a lot of reasons. If you read the resurrection events in the Bible, in the book of the gospel books, you will come across many people. அநேகரை விதமாக நீங்கள் பார்க்கலாம். Though the Lord was walking along with them, the Lord appeared to them, they were not able to recognize. And God gave a personal touch to everybody to whom the Lord appeared before. யாருக்கெல்லாம் ஆண்டவர் தரிசனமானார் அவர்களுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர்களுக்கு உணர்த்தினதை பார்க்கிறோம். மரியாளுக்கு பெயரை சொல்லி அழைக்கிறார். எம்மாவு சீஷர்களுக்கு அப்பம் விற்கும் போது அறிந்து கொண்டார்கள். சீஷர்கள் அவருடைய காயங்களை கண்டு அறிந்து கொண்டார்கள். அவருடைய அற்புதங்களை கண்டு அறிந்து கொண்டார்கள். அன்பான சீஷன் அவரை கண்டு அவரை அறிந்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக 3 விதமான ஆதாரங்களை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். 1 வெறுமையான கல்லறை, 2 சாட்சிகள், 3ஆவதாக தனிப்பட்ட அனுபவங்கள். The first one is the empty tomb. The first evidence is the empty tomb. Second evidence is the eyewitness. Third evidence is the personal experience of the people. 2ஆவதாக இந்த வேதாகமத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உயிர்த்தெழுந்தவராக காண வேண்டும் என்றால் இது முக்கியமான ஒரு பகுதி என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2வது என்னவென்றால் our eyes should be open. நம்முடைய கண்கள் அவரை தரிசிப்பதற்கு திறந்திருக்க வேண்டும்.
இந்த வேதாகமத்தை பலரும் பலவிதமாக பயன்படுத்துகிறார்கள். இதை சுருக்கமாக உங்களோடு கூட இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பரிந்தளிக்க சொன்ன செய்தி இதுதான். நம்முடைய வேதாகமத்தை வாசிக்கும் பொழுதோ, தியானிக்கும் பொழுதோ, அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுதோ நம்முடைய கண்கள் திறந்திருக்கிறது. செகண்ட் ஒன் இஸ், the first one is evidence. The second one is through the evidence we are able to see the living Lord among the living word of God. And the second one is when our eyes are open towards the scripture, we will be able to see the Lord as resurrected one. அவரை நாம் உயிர்த்தெழுந்தவராக காண முடியும். ஆக இங்க நிறைய வசனங்களை பார்க்கிறோம். எம்மாவுக்கு சென்ற சீஷர்கள் கூட அவர் மோசே முதல் கொண்டு தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தில் எழுதின அத்தனை காரியங்களையும் சொல்லி தம்மை குறித்து அதில் என்னெல்லாம் எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் விளக்கி காண்பித்தார்கள். அப்பொழுது கூட அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய கண்களுக்கு அவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. உயிர் தெழுந்த தேவன் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தார். எப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதோ, வேதாகமத்தை குறித்து வேதாகமத்திலிருந்து அவர் அவருக்கு சொல்லிய வசனங்கள் மூலமாக அவரை தரிசிக்க முற்பட்ட பொழுது அவர் என்று அறிந்து கொண்டார்கள். When they started understanding and looking at Jesus through the word of God, the disciples were able to see the Lord and recognize the Lord after his resurrection. ஆக இந்த வேதாகமத்தின் மூலமாக உயிர்த்தெழுந்த இந்த தெய்வத்தை நான் புரிந்து கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும்? ஒரு 6 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, வேதத்தை வாசிக்க வேண்டும். இரண்டாவது, வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை குறித்தான கேள்விகளுக்கான விடைகளை நாம் கண்டறிய வேண்டும். நான்காவதாக, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன வாசிக்கிறோம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, வாசிக்கிறவைகளை உணர்ந்து கொள்ளுகிறவர்களை நம்ப வேண்டும். ஆறாவதாக, நாம் நம்பின அல்லது விசுவாசித்தவைகளை நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும். If we want to open up our eyes while reading the scripture, when we to be able to understand the scripture, we have to open up our eyes. To open up our eyes, we have to do 6 things. 6 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். The 6 things. One is reading the Bible. And those who are not reading the Bible will not be able to see the Lord, living Lord, through the living word. The second one is when we have to understand the passages which we are reading. And third one is we have to reason what we are reading, and we have to realize and what we are reasoning. The fifth one is we have to, after realize, once we realize the truth, we have to believe. Once we believe, and we have to come to the conviction. 6 காரியங்களை, reading the Bible, understanding the Bible, reasoning the word, and realizing the word, believing the word, and at last come to a conviction. இந்த 6 காரியங்களை நம் முன்வைத்து நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதாகமத்தை புரிய முற்படும் பொழுது, இதை வாசிக்க முற்படும் பொழுது, இதை கேள்வி கேட்க முற்படும் பொழுது, இதை உணர்ந்து கொள்ள முற்படும் பொழுது, இதை நம்ப முற்படும் பொழுது, இதை நம்பினவர்களை நிர்ணயம் பண்ண முற்படும் பொழுது, உயிருள்ள தெய்வத்தை இந்த உயிருள்ள வேதாகமத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். நான் சொன்ன அத்தனை காரியங்களுக்கும் வேதாகமத்திலே வசனங்கள் இருக்கிறது. வேதத்தை வாசித்த அருமையான நெகேமியா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வேதாகமத்தை ஒரு ஜாமம் மட்டும் வாசித்தார்கள். அடுத்ததாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே யோசியா ஆலயத்திலே புஸ்தகத்தை கண்டுபிடித்த பொழுது அந்த புஸ்தகத்தை புரிந்து கொள்வதற்கு முற்பட்டதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, கேள்வியினால் ஞானம் பிறக்கும், விசுவாசத்தினால் கேள்வி உண்டாகும், கேள்வியின்
விசுவாசத்தை உண்டாக்கும் என்று சொல்லி நான் என்னென்ன அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 10 அதிகாரம் 17 வசனத்துல நாம் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ தேவனுடைய வசனத்தினால் நமக்கு கேள்வி வருகிறது, அதனாலே நமக்கு விசுவாசம் பிறக்கிறது. இரண்டாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மார்க்கு 12 அதிகாரம் 24 27 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அன்றைக்கு தப்பான எண்ணம் கொண்டவர்களாக இந்த அருமையான வசனத்தை உணர்ந்து கொள்ள முயற்சித்த அருமையான சதுசேயரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய வசனங்களை குறித்து நியாயப்பிரமாணங்களை குறித்து தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னார். தப்பான கண்ணோட்டத்தோடு வேதாகமத்தை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அது தப்பானதாக அநேக காரியங்களை கண்டறிகிறார்கள். ஆனால் கண்ணோட்டம் அப்படியாக அல்ல, உணர்தல் அப்படியாக அல்ல, தப்பான எண்ணத்தோடு அல்ல, அதை சரியானபடி இருக்கிற வண்ணமாக புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்ள முற்பட வேண்டும். அடுத்ததாக நாம் நம்ப வேண்டும், இது கர்த்தருடைய வசனம், இது கர்த்தரால் அருளப்பட்ட வசனம், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அவருடைய வசனம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக நமக்குள்ளாக நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும் நம்முடைய விசுவாசத்தை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், வாசிக்காத கிறிஸ்தவர்கள் உண்டு, ஒரு நாளும் ஆண்டவரை உயிருள்ளவராக தரிசிக்க முடியாது. வாசித்தவர்கள் புரிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆகவே அவர்கள் பல கள்ள உபதேசங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து விடுகிறார்கள். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய சத்தியங்களை ஆழமாய் சிந்திப்பதற்கு தங்களுடைய சிந்தனையை முற்படாதவர்கள் உண்டு, ஒப்புக் கொடுக்காதவர்கள் உண்டு. ஆகவே அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதனால வேதத்தை கையில எடுப்பதில்லை, மற்ற எல்லா புத்தகங்களும் எடுக்கிறார்கள், இதை கையில் எடுப்பதில்லை என்றால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கடைசியாக அடுத்தாக உணர்ந்து வாசிக்கிறவர்கள் எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது சமயனோடு கூட பேசும் என்ற உள் உணர்வோடு கூட நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற வசனங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக வாசித்தவர்களை அப்படியே நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கடைசியாக நமக்குள்ளாக ஒரு கன்விக்ஷன், நிர்ணயம் பண்ண வேண்டும். அப்படி வாசிக்கும் பொழுது நிச்சயமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உயிர்த்தெழுந்தவராக இந்த உயிருள்ள புத்தகத்திலிருந்து நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும் அல்லது காண முடியும். கடைசியாக ஒன்று, empowering ourselves through the word. நம்மை பலப்படச் செய்வது, ஆட்கொள்ளப்படுதல், தெய்வத்தினுடைய வசனத்தினால் நம்மை ஆட்கொள்ளுதல். எப்படி தெய்வத்தினுடைய வசனத்தினால் நம்மை ஆட்கொள்ள முடியும்? அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, அல்லது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எப்படி பலன் கொள்ள முடியும் என்று சொன்னார், நீங்கள் எனக்காக காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் இடைக்கட்டப்படும் வரை எனக்காக காத்திருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலரிலே வாசிக்கிறோம். ஆக உன்னதத்திலிருந்து வரும் பலனினாலே நாம் இடைக்கட்டப்பட வேண்டும். We have to be empowered by the Spirit of the Lord. Unless we are empowered by the Spirit of the Lord, we will not be able to see the living Lord through the living word. So இதுல பரிசுத்த ஆவியானவரால் நீங்களும் நானும் நிரப்பப்படுவதற்கு முதலாவது கடந்து வர வேண்டிய அனுபவம், to be empowered by the Spirit of the Lord, the first one you have to come across, first experience you have to come across is born again. எத்தனை பேர் மறுபடியும் பிறந்த அனுபவத்திலே கடந்து வந்திருக்கிறீர்கள்? Unless you are born again, you will not be anointed by the Spirit of the Lord. If you are anointed by the Spirit of the Lord, and really you'll bring forth these fruits of the Spirit. Born again experience. When you are born again, you are being anointed. If you are anointed, and you'll bear fruit of the Spirit. முதலாவது நாம் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் கடந்து வர வேண்டும். மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் கடந்து வந்தவர்கள் மாத்திரம் அவருடைய பரிசுத்த ஆவியானவர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள். அவருடைய பரிசுத்த ஆவியானவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மாத்திரம் கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் கனி கொடுப்பதனாலே மாத்திரம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆவியின் வரங்களை பெற்றுக் கொண்டதுனாலே அல்ல. ஆவியின் வரங்கள் சுவிசேஷ பணிக்கென்று கொடுக்கப்பட்ட தெய்வத்தினுடைய வரங்கள், ஆசீர்வாதங்கள். ஆனால் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு
ஆவியானவன் கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனி கொடுத்தல். அநேக திருச்சபையின் விசுவாசிகள் இன்னைக்கு ஆவியின் வரங்களை பெற்றுக் கொண்டதாக ஆர்ப்பரிக்கிறார்கள், ஆனால் கனி கொடுக்க முடியவில்லை. கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்கள் மாத்திரம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆவியானவர் மாத்திரம் நம்முடைய ஆவியோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்க முடியும். ஆகவே 3 காரியங்களை சிந்தித்தோம், ஆதாரங்களை முன்பாக வைத்தேன். இதைவிட பெரிய ஆதாரம் ஒன்றுமில்லை வேதாகமத்திலே. நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட வைத்தேன். நாம் தெய்வத்தினுடைய பலத்தினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். இந்த 3 காரியங்களை இந்த வேதாகமத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது உயிர்த்தெழுந்தவரை உயிருள்ள இந்த புஸ்தகத்தின் மூலமாக, இந்த கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நீங்களும் நானும் தரிசிக்க முடியும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த புஸ்தகத்துல இன்னும் ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3 முக்கியமான அனுபவங்களில் அருமையான கிறிஸ்தவ விசுவாசிகள் கடந்து வர வேண்டும். ஒன்று, இந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய சிருஷ்டிப்பை குறித்ததான அறிவு நமக்கு ஏற்பட வேண்டும். பின்பாக நமக்கு நம்முடைய ரட்சிப்பை குறித்ததான அனுபவம் நமக்கு ஏற்பட வேண்டும். 3வதாக அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3 காரியங்கள். ஆக முதலாவது, சிருஷ்டிப்பிலும் ஆண்டவருடைய தெய்வத்தினுடைய ஒரு ஈடுபாடு நமக்கு வேண்டும். அவரால் அன்றி நாம் சிருஷ்டிக்கப்படவில்லை. 2வதாக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகவே ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் தேவன் நமக்கு அவசியம். 3வதாக, நாம் உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும். அதிலும் தேவன் நமக்கு அவசியம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதாகம் சொல்லுகிற கருத்து என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய உயிர்ப்பு, இந்த 3 காரியங்களுக்கும் கடவுள் நமக்கு அவசியம் என்பதை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் என்னுடைய அன்பான வாழ்த்தலை வணக்கத்தை கூறி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமமைக்கென்று கீர்த்தனைகளிலே 60ஆம் கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனைகளிலே 60ஆம் கீர்த்தனை பாடுவோம். எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன் என்கிறதான பாடல். எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். ஆவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, இப்போவின் மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். மீண்டும் பிழைக்க, உயர் நித்திய ஜீவனை அளிக்க, தேவபக்தர் யாவரும் கழிக்க எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். வரை கரையேற்ற, அவத்தழுந்து மனு குலத்தை மாற்ற, எழுந்து நாம் அவரையே போற்ற எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன்.
காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க நம் இருதிரத்தாரையும் சேர்க்க எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காணொளி மூலமாக எங்களுடைய விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே அருமையான பிள்ளைகளோடு கூட உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை மீண்டும் ஸ்தோத்திரித்து ஆராதனை முழுவதும் ஆண்டவர் எங்களை ஆட்கொண்டபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக நீர் தந்த கர்த்தருடைய வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு இருக்கிறவர்களிடத்தில் தேடும்படியாய் எங்களை நீர் அழைத்திருக்கிறீராகவே உயிருள்ள உம்முடைய வசனத்தின் மூலமாக உயிர்த்தெழுந்தவராக தரிசிக்க எங்களை நீர் வழிநடத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேதாகமும் ஆண்டவரே, இந்த வேதாகமத்தை குறித்த ஆழமான சத்தியங்களை ஆண்டவர் எங்களோடு கூட பகிர்ந்தளித்தீர். இதில் இருக்கக்கூடிய உயிர்த்தெழுதின் ஆதாரங்களை கர்த்தர் எங்களோடு கூட பகிர்ந்தளித்தீர். இந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது எங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட பகிர்ந்தளித்தீர் சுவாமி. அதை வாசிக்கவும், புரிந்து கொள்ளவும், அதை உணர்ந்து கொள்ளவும், அதை கேள்வி கேட்டு அதன் ஆழமான சத்தியங்களை அறிய முற்படவும், மாத்திரமல்ல ஆண்டவரே அதை நாங்கள் நம்பவும், அது மாத்திரமல்ல அதை நாங்கள் நம்பின விசுவாசித்தவர்களை நிர்ணயம் பண்ணிக்கொள்ளவும் எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் உம்முடைய வசனத்தின் மூலமாக உம்மை உயிர்த்தெழுந்தவராக காணும் பாக்கியம் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். கடைசியாக பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படும் பொழுது சுவாமி, நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவதற்கு மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், மறுபடியும் பிறக்கும் பொழுது ஆவியானவர் எங்களை ஆட்கொள்கிறீர். ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதனுடைய அடையாளம் ஆண்டவரே, ஆவியின் கனிகளை நாங்கள் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது உயிருள்ள தெய்வத்தை உயிருள்ளவராக இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம். சுவாமி, கர்த்தர் பேசின இந்த வசனங்களுக்காக துதித்து ஸ்தோத்திரித்து, இந்த வசனங்கள் மூலமாக, இந்த ஜீவனுள்ள புஸ்தகத்தின் மூலமாக உயிர்த்தெழுந்தவராக தரிசிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய உழைப்பு, உடைய கையின் பிரயாசங்களையும் கடவுள் ஆசீர்வதியும். சுகபலன் ஜீவன் கொடுத்து தொடர்ந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தேவ சமாதானத்தை எங்களுடைய உள்ளங்களிலே தாரும், இல்லங்களிலே தாரும், எங்களுடைய தேசத்திலே தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், காவலும், சந்தோஷமும், சமாதானமும் என்றென்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென்.